தொல் திருமாவளவன் இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படின்றாரு. ஆனால் அது தொடர்ச்சியாக பேசும்போது என்ன சொல்கிறாரு, பாமக ஒரு ஜாதி கட்சி, அதனால நாங்கள் அவருக்கு அழைப்பு விடலை, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விட்டுருக்காங்க, அழைப்பு விடலை. இதை பற்றி உங்களோட கருத்து? அவர் கட்சி மட்டும் என்னவா, பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பற்றி தரவுருவாக எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்கள் மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம்தான். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேறு விதம். நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதில்ல. அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்பில் நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்போ தான் எல்கேஜி வந்திருக்கிறார். அவர் தான் இப்போ தான் தொடங்கியிருக்கிறார். எங்கள் ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்கள் ஐயாவால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக, அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பற்றி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று. அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம், ஆர்ப்பாட்டம் தான். எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம், மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அதாவது நீங்கள் மாநாடு நடத்திக்கிங்க, நடத்தலை, அதை பற்றி எங்களுக்கு இல்லை, நடத்திட்டு போங்க. அதனால் மற்ற கட்சிகளை பற்றி, குறிப்பாக எங்களை பற்றி நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்கள் சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க. ஆட்சியில் இருக்கிறாங்க, திமுகவில் இருக்கிறாங்க, அவங்க தான் மது விலக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. நீங்கள் போய் உங்கள் அண்ணங்கிட்ட பேசுங்க. உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேராக எங்ககிட்ட தான் வந்திருக்கணும். ஏன் எங்ககிட்ட வந்திருக்கணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக மது அருந்துகின்ற 2 பெரிய சமுதாயம். ஒன்று வன்னியர் சமுதாயம், 2வது பட்டியலின சமுதாயம். இந்த 2 சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 40 விழுக்காடு இருக்கிறாங்க. இந்த 2 சமுதாயம் மதுவில் அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற 2 பெரிய சமுதாயங்கள். சரிங்க, எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம்? இந்த 2 பெரிய சமுதாயங்களும் முன்னேறணும், அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும், எங்களுக்கு இருக்கு. அப்படி எங்ககிட்ட பேசி, சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும், இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும், சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக எங்ககிட்ட வந்திருக்கணும்.